இந்த வீடியோல நாம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்லேருந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஷின் இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதில் ஏன் NAND கேட் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் என்னென்னா, த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் லாஜிக் சர்க்யூட் பெர்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன கேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொஷின். இதுக்கான ஆன்சர் NAND கேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் NAND கேட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து 2 நாட் கேட் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே நாட் கேட்டும் அண்டு கேட்டும். ஸோ நாட் கேட் ப்ளஸ் அண்டு கேட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா NAND கேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் ஒரு பழைய கொஷின்லேருந்து எடுத்தோம். ஸோ அதில் வந்து சாய்ஸஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆர் கேட், அண்டு கேட், நாட் கேட் அண்டு NAND கேட். இந்த 4 தான் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஆர் இருக்க சான்ஸ் இல்லை, நாட்டும் இல்லை, அண்டும் இல்லை. அப்போ ஆன்சர் என்னன்னா NAND கேட். ஸோ இந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் வந்து NAND கேட். நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் சார்ஜ் இண்டிபெண்ட். இந்த கொஷினை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதில் வந்து டிபெண்ட் சொல்லியிருப்பேன், அது ஒரு சின்ன மிஸ்டேக், அதனால திரும்பவும் சொல்லியிருக்கோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா சார்ஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். நியூக்ளியர் ஃபோர்ஸ் சார்ஜுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். Next, digital circuit can be made by the repeated use of. Digital circuit can be made by the repeated use of. Answer வந்து NAND gates. ஏன்னா ஆர் அண்டு நாட் இதெல்லாம் வந்து பேசிக் கேட்ஸு. நமக்கு வந்து NAND கேட்டும் XOR கேட்லாம் வந்து யூனிவர்சல் கேட்டு. ஸோ அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறது எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், NAND கேட். Next, the output is high if either of input is high. The above statement represent. The output வந்து ஹையாக இருக்குது if either of the input is high. The above statement represent. இது கொஷின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா XOR கேட்டு. ஆன்சர் XOR கேட்டு. XOR கேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட்புட் வந்து லோவாக இருக்குது அப்படின்னா 2 இன்புட்டுமே சேமாக இருக்கணும். இப்போ 0 0 1 1 கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ 2 இன்புட்டும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் லோவாக கிடைக்கும். அதே வந்து இந்த 2 இன்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 1 0 அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து ஹையாக கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வந்து ஹைன்னு சொல்லியிருக்காங்க இஃப் எய்தர் ஆஃப் த இன்புட் இஸ் ஹை. இன்புட்டில் வந்து ஒரு 0 இருக்குது, ஒரு 1 1 ஆர் 0. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுது அப்படின்னா எந்த கேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா XOR கேட். நெக்ஸ்ட்டு, the earth and the moon are attracted to each other by gravitational force. The earth attracts the moon with a force that is. எர்த்தும் மூணும் அட்ராக்டட் பை ஈச் அதர். எதனால் அட்ராக்ட் பண்ணுதுன்னா பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். The earth attracts the moon with a force that same as that exerted by the moon. Answer same as that exerted by the moon. Next, the gravitational force causes. The gravitational force causes tides and motion of the moon. Gravitational force causes tides and motion of the moon. Next, the universal gravitational constant is used in. இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், ஐன்ஸ்டீன்ஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கெப்லர்ஸ் தேர்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், ஐன்ஸ்டீன் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கெப்லர்ஸ் தேர்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷனில் யூஸ் பண்ணுறோம். Gravitational force is the weak force. Gravitational force வந்து weak force. According to Kepler's first law, the planets move around the sun. கெப்லர்ஸோட ஃபர்ஸ்ட் லா படி பிளானட்ஸ் வந்து மூவ் அரவுண்ட் த சன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன இப்போ இது ஷேப்பில் அரவுண்ட் மூவ் ஆகுது அப்படின்னா ஆன்சர் இன் ஏ எலிப்டிக்கல் பாத். நெக்ஸ்ட்டு, கெப்லர்ஸ் செகண்ட் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ known as. Kepler's second law of planetary motion is also known as law of equal areas. Answer law of equal areas. The law states that the line joins any planet to the sun sweeps equal areas in equal intervals of time r. ஒரு லாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the line joins any planet to the sun sweeps equal areas in equal interval of time.
ஸோ இது என்ன லா அப்படின்னா லா ஆஃப் ஏரியா. லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் வந்து எதை பற்றி எது சொல்லுது? கெப்லர்ஸ் செகண்ட் லா. நெக்ஸ்ட்டு, a planet moving around sun sweeps area A1 in 2 days, A2 in 3 days, and A3 in 6 days. Then the relation between A1, A2 and A3 is. ஒரு பிளானட் வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ அது என்ன ஏரியாவை ஸ்வீப் பண்ணுதுன்னா, ஏரியா A1 வந்து 2 நாளில் 2 டேஸில், A2 3 days அண்டு A3 in 6 days. ஸோ இந்த 3 இருக்கு இல்லையா ஏரியாஸுக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அதை A1, A2 அண்ட் A3. A1 அப்படிங்கிறது 2 days, A2 3 days, A3 6 days. ஸோ கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷனுக்கான ஃபார்முலா என்ன? del A by del T is equal to constant. del A by del T is equal to constant. ஸோ del A ஏரியா என்ன இருக்குது? A1 by T1 எடுத்துக்குவோம். அதுக்கான டைம் வந்து T1. A is equal to A2 by T2 is equal to A3 by T3. ஸோ A1 by T1 என்ன இருக்குது? 2 days. ஸோ 2. ஸோ A2 வந்து 3 days, A3 வந்து 6 days. ஸோ A2 by 3, A3 by 6. ஸோ இதுக்கு LCM எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ LCM வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். ஸோ A1ல் இப்போ இங்கே 2ல் வந்து 6 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3A1. 6 வந்து 3ல் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2A2. 6 6ல் 1 டைம் இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு 6 by 6 போட்டோம்னா 1 தான் வரும், A3. ஸோ ஆன்சர் என்னென்னா 3A1 is equal to 2A2 equal to A3. நெக்ஸ்ட்டு கெப்லர்ஸ் செகண்ட் லா டீல்ஸ் வித். Kepler's second law deals with the speed or area the planet travels. The speed or area the planet travels. The formula for Kepler's third law. The formula for Kepler's third law, P squared is directly proportional to A cube. Kepler's third law oda formula P squared is directly proportional to A cube. Next, the temperature above which ferromagnetic substance becomes paramagnetic is. The temperature above which ferromagnetic substance becomes paramagnetic is Curie temperature. ஒரு Curie temperatureல தான் ஒரு ferromagnetic substance வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்? paramagnetic. Langevins theory applies. Langevins theory எங்க அப்ளை பண்றாங்களா? only to gases. Answer only to gases. The eigenvalues of harmonic oscillator are n plus 1 by 2 into h omega. Answer n plus 1 by 2 into h omega. The expectation value of any quantity of f when psi is normalized. Psi normalized அப்படின்னா f வந்து என்னவா இருக்கும்னா integral psi star f psi into d tau divided by integral psi star psi into d tau. Next, Schrödinger time independent wave equation is. Schrödinger time independent wave equation minus h cross squared by 2m into del squared plus v into psi is equal to I h cross dou psi by dou t. Minus h cross squared by 2m del squared plus v into psi is equal to I h cross dou psi by dou t. So Schrödinger time independent and time dependent wave equations ரொம்ப important. An astronomical unit or AU is the average distance between the sun and the earth. Answer the sun and the earth. Kepler's first law states that the orbits of the planets are oval in shape or ellipse. Answer ellipse. Kepler's first law states that the orbits of the planets are oval in shape. Shape வந்து oval, என்ன oval shape இருக்கலாம் இல்லைன்னா ellipse இருக்கலாம். Kepler's first law is known as the law of orbits. Kepler's third law is known as the law of periods. Kepler's third law is known as the law of periods. In AC Josephson effect, the frequency of oscillating current is. AC Josephson effect la oscillating current oda frequency 2 eV by h. Answer 2 eV by h. When a radioactive nucleus emits a beta particles, the mass number of the atom is.
ஒரு ரேடியோஆக்டிவ் நியூக்ளியஸ் எமிட் பீட்டா பார்ட்டிகிள்ஸ். அதோட மாஸ் நம்பர் ஆஃப் த ஆட்டம் ரிமைன்ஸ் சேம். யுரேனியம் 92-238 can be fissioned by. Uranium 238 can be fissioned by fast neutrons. Nuclear forces are stronger than gravitational force, magnetic force, electrostatic forces. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் எதெல்லாம் விட ஸ்ட்ராங் அப்படின்னா கிராவிடேஷனல், மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு the transition probability per unit time is. The transition probability per unit time is 0 only between continuum states of same energy. Transition probability per unit time 0 இருக்கு. எப்படின்னா only between continuum states of same energy. A device which converts one form of energy into another is called. A device which converts one form of energy into another is called transducer. A flip-flop is also called. Bistable multivibrator. Flip-flopக்கு இன்னொரு பேர் இருக்குது bistable multivibrator. The value of 1 electron volt is 1.6 into 10 power minus 19 joule. The eigenfunction for a particle in a box is psi n is equal to a squared sin squared n pi x by L. Eigenfunction for a particle in a box psi n equal to a squared sin squared n pi x by L.